ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபைலை எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் நம்ம வந்து ஜிப் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா இவன் ஜிப்லாம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயம்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை மேக் பண்ணது. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நான் வந்து இப்போது ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் சம் ஃபைல்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 69.6 MB இதோட சைஸு. வாங்க இப்போ நம்ம எப்படி வந்து இதை ஜிப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நார்மலாக இருக்கும்போது add to naveen.zip அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து 7-zip வழியாக இப்போ ஜிப் ஆகிட்டுருக்கு. இது வந்து எவ்வளோ சைஸ் வந்து கம்மி பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஜிப்பாய் முடிஞ்சிருச்சு. நான் வந்து இதை ப்ராப்பர்ட்டிஸ் அகைன் நான் செக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 64.0 MB. நம்ம இங்கே முன்னாடி பார்த்தது 69.6 MB. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து மெயிலில் வந்து நம்ம சென்ட் பண்ண முடியாது. உங்களோட ஆர்கனைசேஷனில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி இப்போ கூகுள் ஜிமெயிலோட இமெயிலையும் வந்து பார்த்திங்கன்னா 25 MB வரைக்கும் தான் ஒரு சிங்கிள் இமெயிலில் உங்களால் எவிடன்ஸ் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண முடியும். அட்டாச்மெண்ட் சென்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ட்ரைவ்க்கு வந்து அதை நோட்டிஃபிகேஷன் பண்ணும். லைக் 25 MB தான் அலோடு ஒரு சிங்கிள் இமெயிலில். நான் வந்து 65 MB இல்லை 69 MB இருந்துச்சுன்னா கூகுள் ட்ரைவில் தான் அப்டேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் அதுக்கு வந்து இப்போ நீங்கள் இந்த 69 MBயுமே நீங்கள் மெயிலில் சென்ட் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் இமெயில் சென்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ஸ்டெப்பை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதே 7-zip போயிட்டு add to archive அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இந்த ஸ்ப்ளிட் டு வால்யூம் பைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா 10 MBயாக இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த 10 MB கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இது வந்து 10 MBயாக இதை வந்து ஆக்சுவலி ஸ்ப்ளிட் பண்ணி ஜிப் பண்ணோம் இந்த ஃபைல்ஸை. இப்போ பாருங்கள், டோட்டலாக நமக்கு வந்து இத்தனை ஃபைல்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா, 6 ஃபைல்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா அது 69 MB. ஸோ 6 ஃபைல்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நம்ம இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி மெயில் சென்ட் பண்ணிக்கலாம். லைக் ஃபஸ்ட் அட்டாச்மெண்ட்டாக ஒரு மெயிலாகவும் செகண்ட் அட்டாச்மெண்ட்டாக ரெண்டாவது இமெயிலாகவும் அந்த மாதிரி ஒரு 6 மெயில்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். லைக் இதை ஏன் இப்படி சொல்லித்தர OneDrive அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக மெயிலில் தான் எவிடன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் மெயிலை சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சென்டருக்கு டெஸ்டினேஷன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா ஃபைலையும் ஃபஸ்ட்டு அவர் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுப்பார். அதுக்கப்புறமேட்டு ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை ரைட் கிளிக் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் இயர் அப்படின்றத வந்து கொடுக்கணும். அப்படி நீங்கள் வந்து ஒரு ஃபைலை மட்டும் அவர் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இதாகாது. இப்போ வந்து இதுக்கு பாப்பப் வருது. ஏன்னா நான் ஆல்ரெடி இங்கே வந்து நவீன்ராஜ் அப்படின்ற இது வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது பாப்பப் வந்துட்டுருக்கு. S to all ரீப்ளேஸ்ன்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ S to all கொடுத்தவொடனே அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது. நான் உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.